வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். மார்க்கெட்ல புது ஹைய ரீச் பண்ண போகுது. 26,000 கிராஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதே டைம்ல மார்க்கெட்ல ஒரு சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்ல வொலட்டிலிட்டி இருக்கிறதையும் பார்க்குறோம். ஓவராலா மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீக்ல எப்படி போயிட்டு இருக்கு சார்? இல்ல, நீங்க பார்த்திருப்பீங்க. நேத்து, இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஸ்லைட்லி மைல்ட்லி டவுன். லைக் மல்டிபிள் ரீசன்ஸ். எப்பவுமே ஜெனரலா இந்த ப்ரீவியஸ் ஹையை சர்பாஸ் பண்ணல, ஆஃப்டர் 14 மந்த்ஸ் சர்பாஸ் பண்ணல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் யூஸ்வலி. ஸோ அது மல்டிபிள் ரீசன்ஸ்னால இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்கிங் இண்டெக்ஸ், ப்ரைவேட் செக்டர் பேங்கிங் இண்டெக்ஸ் அது கொஞ்சம் டவுனாக இருக்குது. மெயின் ரீசன் பீயிங் ரீஜிக் இன் பேங்கிங் இண்டெக்ஸு. ஸோ அதனால ப்ரைவேட் செக்டரில் அது ஒரு குழப்பம் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ருப்பி வீக்கன் ஆகுது டாலர் அப்ரிசியேஷன்னால. ஸோ அப்போ இன் அடிஷன் டு தட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் கொஞ்சம் சேல் பண்ணுறாங்க. ஸோ அண்டு அதர் ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஜென்ரல் ரீசன்ஸ். ஒரு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து வாபிள் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நத்திங் பட் இது எப்போவுமே நடக்குது. ஈவன் தோ நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்து கூட ஜிடிபி எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நியூஸ் வந்த பிறகு கூட, லாஸ்ட் ஃப்ரைடே வந்த பிறகு கூட ஸ்டில் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதனால மல்டிபிள் ரீசன்ஸ், பட் இன் ஜெனரல் லாங் டேர்ம் அவுட்லுக் ஃபார் இந்தியா இஸ் pretty குட். ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் நீட் நாட் வரி. ஜிடிபி வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறத பேசுறோம். லாங் டேர்மா இந்தியாவோட growth-உம் நல்லா இருக்குங்கிறத சொல்றோம். ஆனா ருப்பியோட வேல்யூ ஹிஸ்டாரிக் லோல இருக்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? லைக் இன் அ வே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிசர்வ் பேங்க் இஸ் நாட் இன்டர்வீனிங் இன் த மார்க்கெட். யூஸ்வலாக இப்போ ருப்பி டிப்ரிஷியேட் ஆகையில் இன்டர்வீன் பண்ணுவாங்க டு சம் எக்ஸ்டென்ட், நாட் ஃபுல்லி, டு சம் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாலர் டிமாண்ட் வந்து ஃப்ரம் இம்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்ணுறதுனால அதனால அதிகமாக இருக்குது. கார்பரேட்ஸ் டிமாண்டு இருக்குது டாலருக்கு. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். இது வந்து அப்பப்போ நிகழும், நத்திங் நியூ. பட் the ஒன் டிஃபரன்ஸ் வந்து வாட் ஐ ஆம் திங்கிங் இஸ் ரிசர்வ் பேங்க் வந்து இன்டென்ஷனலி டாலர் அப்ரிஷியேட் ஆகட்டும்னு விடுறாங்க, ருப்பி டிப்ரிஷியேட் ஆகட்டும். ஏன்னா இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவுடைய ட்ரேடு வர்த்தக போரில் வந்து இந்தியாவுக்கு வந்து 25+25% 50% வரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால எக்ஸ்போர்ட் எல்லாம் ஜென்ரலாக கொஞ்சம் மந்தமாக இருக்குது. அப்படி மந்தமாக இருக்கையில் ருப்பியினுடைய நேச்சுரல் டிப்ரிசியேஷனை அலோவ் பண்ணால் எக்ஸ்போர்ட்ஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும். அதிகரிச்சா தான் நம்ம பொருளாதாரத்துக்கு நல்லது. அஃப்கோர்ஸ் லோக்கல் கன்சம்ஷன் இருந்தால் கூட ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும். ஸோ அதனால கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து இன்டென்ஷனலி ருப்பியை டிப்ரிஷியேட் பண்ண விடுறாங்க. ஸோ தட் திஸ் வில் ஆஃப்செட் ஒரு சம் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து நம்ம அந்த ட்ரேடு வாரில் போட்ட டேரிஃப்ஸை வந்து இது கொஞ்சம் ஆஃப்செட் பண்ண இன்டைரக்டாக. ஸோ இந்தியன் குட்ஸை இன்டைரக்டாக கொஞ்சம் சீப்பர் ஆக்கும். ஸோ அதனால இன் வே தட் இஸ் குட். ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுறது வந்து அந்த அளவுக்கு ஒரு இல்லை, எக்ஸப்ட் ஃபார் சர்டைன் திங்ஸ் லைக் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட்டை காஸ்ட்லியாக்கும், கோல்டை காஸ்ட்லியாக்கும், வேற அதர் ஐட்டம்ஸ் பீயிங் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா அண்ட் ஆல் தோஸ் கண்ட்ரீஸ் அதையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும், விச் இஸ் ஓகே. இம்போர்ட்டை காஸ்ட்லி ஆகினா தட் இஸ் ஃபைன், ஆஸ் லாங் அஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து த்ரைவிங்காக இருந்துச்சுன்னா. எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம். இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா எஃப்ஐஐஸ் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத பேசுகிறோம். ஸோ ருப்பி வேல்யூ வீக்கன் ஆகுறத எஃப்ஐஐஸ் எப்படி எடுத்துப்பாங்க சார்? இல்லை, அவங்களுக்கு வந்து ருப்பி அப்ரிஷியேட்டாக இருந்தால் நல்லது. அவங்க பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகையில் ருப்பியில் அப்ரிசியேஷன் இருந்தால் நல்லது. வேற அவங்க பணம் கொண்டு வரையில் டிப்ரிசியேஷன் இருந்தால் நல்லது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எடுத்துட்டு போயில ஆல் ஆஃப் அ சடன் எடுத்துட்டு போயில ருப்பி டிப்ரிஷியேட் தான் ஆகும். என்ன சடன் டிமாண்ட் சர்ஜ் ஆகும். டிமாண்ட் சர்ஜ் ஆகையில் ஆட்டோமேட்டிக்கலி ப்ரைஸ் கோஸ் அப். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பனிங். அவங்க தே மைட் ஹவ் மேட் குட் ப்ராஃபிட் ஆர் தே ஆர் இல்லைன்னா தே திங்க் தட் எல்ஸ்வேர் தே கேன் மேக் குட் ப்ராஃபிட். அதனால தான் பணத்தை எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதனால நம்ம எஃப்ஐஐஸை பற்றி ரொம்ப ஒரி பண்ணணும், அவங்களுக்காக கரன்சி எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம ஒரி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது.
நம்ம வந்து எதை பார்க்கணும்னா நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், நாட்டினுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டை தான் கவர்மெண்ட்டும் சரி ஆர்பிஐயும் சரி அதிகமாக பார்க்க வேண்டும். அண்ட் எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத பேசுகிறோம். இது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஆயில் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்தியன் மக்களோட கன்சப்ஷன் குறையுது, இல்லை அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா கம்பெனிஸோட ஏர்னிங்ஸும் குறையும்ல சார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது மார்க்கெட்டை டிஸ்டர்ப் தானே பண்ணும். சில ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லெவல்ல தான் இருக்குது இன் ஜென்ரல். ஸோ அதில் 2% 3% ஹியர் அண்ட் தேர் ஆர் 4% ஹியர் அண்ட் தேர் நமக்கு வந்து மேஜர் ஒரி இல்லை. ஏன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல்லையே உங்களுக்கு கமோடிட்டி ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா நம்ம அதை மேனேஜ் பண்ணத்தான் வேணும். நம்ம லெட்டஸ் அஸ்யூம் ருப்பி வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். ருப்பி ஸ்டேபிளாக இருந்தால் கூட இன்டர்நேஷ்னலி கமோடிட்டி ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா, ஆயில் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா anyway it is going to affect us. ஸோ இது வந்து இப்போ அட்லீஸ்ட் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஐ மீன் ருப்பி டிப்ரிசியேஷன் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது இன் ஒன் வே. ஸோ ஒன் வே ஃபேவரபுளாக இருந்து இன்னொரு வகையில் வந்து நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக மாறுது இம்போர்ட் பண்ணுறதுக்கு. தட் இஸ் ஓகே, தட் இஸ் ஸ்டில் அக்செப்டபுள். அண்ட் நம்ம கவர்மெண்ட்டும் வந்து ஒரு $1 $2 அது இதுக்கெல்லாம் ஏற்றுறதுக்காக ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறதுக்காக, கொஞ்சம் டிப்ரிசியேஷன் ஒரு 3% 4% ஆகிறதுக்காக உடனே ஆயில் ப்ரைஸை ஏற்றிட மாட்டாங்க. அதுக்கு ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் பூல் இருக்கும், மெக்கானிசம் இருக்கு, ஹவு தே மேனேஜ் ஆயில் ப்ரைஸஸ்ன்னு. இப்போ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை பெரிய மாறுதல்கள் இல்லை. ஸோ தட் வே தெர் இஸ் நோ மேஜர் இஷ்யூ. ப்ளஸ் நமக்கு இம்போர்ட் குறையிறதுனால நல்லது தான் இன்னவே. ஏன்னா இம்போர்ட் குறைஞ்ச, ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவில் பண்ண முடியாத ஐட்டம் அப்படிங்கிறது இல்லை, எக்ஸப்ட் வெரி கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸ். அதர் தன் தட் மேஜராக நம்ம இந்தியாவில் பண்ண முடியும். ஸோ இது இம்போர்ட்டை கர்வ் பண்ணுது அல்லது குறைக்குது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ எ வெல்கம் மூவ். அண்ட் ஆர்பிஐ வந்து மார்க்கெட்டில் பெருசாக இன்டர்வெயின் பண்ணலை, அவங்க ருப்பியை டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசணும். ஒருவேளை இதில் வேற ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும், ருப்பியை கொஞ்சம் அவங்க டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன மூவ் எடுப்பாங்க சார்? இல்லை, ஜென்ரலி தே செல் டாலர்ஸ். ஏன்னாப்பா அவங்க டாலர் டிமாண்ட் தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் டாலர் அவங்ககிட்ட, நம்ம ஆர்பிஐட்ட வந்து கிட்டத்தட்ட $700 பில்லியன் $800 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஹியூஜ் டாலர் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க கொஞ்சம் டாலரை விற்பாங்க, டாலர் சப்ளை அதிகப்படுத்துவாங்க மார்க்கெட்டில். அப்படிங்கையில் வந்து ஓகே இமீடியட் டிமாண்ட் மெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ருப்பி டிப்ரிஷியேட் ஆகாமல் இருக்கும். தட்ஸ் வாட் யூஸ்வலி தே டூ. பட் திஸ் டைம் நான் ஜென்ரலாக திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஸோ ஜென்ரலி வந்து ரொம்ப கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆனால் நல்லது அப்படிங்கிறது தே ஆர் அலோவிங் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஓகே, இப்போ இன்வெஸ்டராக இருக்கிறவங்க ருப்பி வீக்கன் ஆகுது, இதனால மார்க்கெட்டில் ஏதாவது இம்பாக்ட் வரும் அப்படின்னு இதெல்லாம் அவங்க கவனத்துக்கு கொண்டு வரணுமா சார்? சில இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ரொம்ப லோவாக இருக்குது, பணவீக்கம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க சிபிஐ 0.3 0.4%, WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளவும் இருக்கையில் ஸோ எல்ஸ்வேர் இட் கெட்ஸ் அட்ஜஸ்டட் எக்கனாமிக்கலி. அதுதான் இப்போ டாலர் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிறது. ஸோ அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சில் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் குறைவாக இருக்குது, பட் அந்த பக்கம் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே மைட் பி எக்ஸ்பெக்டிங் சம்திங் எல்ஸ். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரன்சியில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்குது. ஸோ அதனால வந்து நம்ம வேறு மேஜராக லோக்கல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ருப்பி வீக்கனிங்கை பற்றி ரொம்ப அதிகமாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வித்தின் கண்ட்ரோல் தான் இருக்குது. இப்போ அன்கண்ட்ரோல்டு ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 90 ரூபாய்க்கு படார்னு $100 ஆச்சு, 120 ரூபா ஆச்சு, 130 ரூபா ஆச்சுன்னா தென் எக்கனாமிக்கலி ஒரு மேஜர் இம்பேக்ட் வரும். இந்தியாவுக்குள்ள உள்நாட்டு கலவரங்கள் வரும், இது மாதிரிலாம் நிறைய ஆகையில் திருடு நடக்கும், ஆல் தோஸ் திங்ஸ். சடன் ஸ்பைக் இன் இன்ஃப்ளேஷன் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. பட் இது வந்து ஒரு எக்ஸார்பிட்டன்ட் டிப்ரிசியேஷன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ராபப்லி நம்ம 85 86 இருந்தால் இப்போ 89 90 இருக்கிறோம். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 5%. இது கரன்சி டிப்ரிசியேஷன் நடக்கையில், அப்ரிசியேஷன் ஆர் டிப்ரிசியேஷன் எதுவுமே நடக்கையில் ஆல் ஆஃப் அ சடன் தான் நடக்கும். கிராஜுவலாக வருஷம் 2% அப்படின்னு நடக்காது. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 5% டிப்ரிஷியேட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டேபிளாக இருக்கும். தட்ஸ் வாட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் அஸ் ஃபார் அஸ் கரன்சி இஸ் கன்சர்ன். சார், இன்னொரு பக்கம் நம்ம ருப்பி வேல்யூவை பேசுகிறோம். தங்கம் வெள்ளி இது ரெண்டுமே ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டும் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தங்கத்தை நம்ம டீட்டெயிலாக பேசலாம். தங்கத்தோட மார்க்கெட்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன்னா தீபாவளிக்கு அப்புறம் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் தங்கம் திருப்பியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கோல்டு மார்க்கெட் இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார்?
இல்லை, கோல்டு வந்து ஆல் டைம் ஹை தான், போய்கிட்டே தான் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவல்லையும் டாலர் டேர்ம்ஸ்லையும் இன்னும் 4000 எல்லாம் தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ஆல் ஆஃப் அ சடன் நம்ம பார்க்குற கோல்டு ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் வந்து 2 ரீசன். ஒன்று வந்து யூனோ இன்டர்நேஷனல் ப்ரைஸ் இஸ் கோயிங் அப், ஏன்னா ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அது இதுன்னு சொல்லி அந்த யூகத்தில் வந்து டாலர் லெவலில் கோல்டுனுடைய ப்ரைஸு ஏறிக்கிட்டு இருக்கு. தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிற நம்ம 100% இம்போர்ட் பண்ணுறோம். 100% இம்போர்ட் பண்ணல எந்தெந்த ஐட்டம்லாம் இம்போர்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் காஸ்ட்லியாக மாறும். ஸோ அதனால தான் இந்த சடன் ஸ்பைக்கை பார்க்குறீங்க. ஏன்னா ருப்பி டிப்ரிஷியேட் கிட்டத்தட்ட 90 ரூபாய்கிட்ட வந்துருச்சு. ஸோ அது ஒரு 2-3%, வாட் எவர் யூ கால் இட், அந்த 2-3% ஆர் 4% இம்பேக்ட். ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் இன்டர்நேஷனல் ப்ரைஸஸ் கோயிங் அப். இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்தியாவில் கோல்டு மார்க்கெட்டில் நீங்கள் அப் ட்ரெண்டை பார்க்குறீங்க. ஹையர் ப்ரைஸ் ஐ திங்க் 12,000 தாண்டி போய்கிட்டு இருக்கு ரைட் நவ் as we speak per gram 22 carat. So these two are the major factors. இன்டர்நேஷ்னலி கோல்டு ப்ரைஸ் அப்பா இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க நினைக்கிறாங்க, ஒரு 0.25% குறையும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால அந்த கமோடிட்டி அப்பாகுது. ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். இன்டர்நேஷ்னலி ஏன் அப்பாகுது அப்படிங்கிறதுக்கு. அண்ட் சில்வரோட சில்வர் ப்ரைஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஒரு நியூ ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கோல்டை விட சில்வரில் பயங்கர ரேலி நடக்குது அப்படின்னு சில்வரை சுற்றி நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது சார் சில்வர் மார்க்கெட்டில்? லைக் சில்வரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ் வி ஸ்பீக் நான் இப்போ காலையில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட 1,96,000 ரூபா பர் கிலோ. கிட்டத்தட்ட இஃப் ஐ எம் ரைட், சில்வர் வந்து 100% அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கு லாஸ்ட் இயர்ல, இந்த வருஷத்துல. ஸோ கிட்டத்தட்ட 100% அப்ரிசியேஷன். கோல்டு வந்து மேபி மை கஸ் அரௌண்ட் ஒரு 55-60% அப்ரிசியேஷன் இருக்கும் அப்ராக்சிமேட்டா. ஸோ சில்வர் அப்ரிசியேஷன் இந்த வருஷத்துல நல்ல அப்ரிசியேஷனு. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஸ்பைக் ஆச்சு, அப்பவும் பார்த்தோம் சப்ளை டிமாண்டு ஆல் தோஸ் இஷ்யூஸ் ஜென்ரலாக. ஏன்னா சில்வரும் சரி கோல்டும் சரி நமக்கு ப்ரொடக்ஷன் வேணும்னா உடனே ரேம்ப் அப் பண்ண முடியாது. ரெண்டாவது கோல்டு மைன்ஸ்னு போவோம், கோல்டுக்குன்னு தனி சுரங்கங்கள் இருக்குது, அங்கேருந்து எடுப்பாங்க. ஆனால் சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அது பை ப்ராடக்டாக தான் வருது. ஜிங்க் உற்பத்தி பண்ணுற மைன்ஸ்லேருந்து, காப்பர் உற்பத்தி பண்ணுற மைன்ஸ்லேருந்து, இது மாதிரி வேற மினரல்ஸ் எடுக்கிற மைன்ஸ்லேருந்து சில்வர் வந்து பை ப்ராடக்டாக வருது. ஸோ இப்போ ஒரு காப்பர் மைன் ஆர் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் நீங்கள் போடணும் அப்படின்னா, அல்லது உற்பத்தி அதிகப்படுத்தணும்னா இட் டேக்ஸ் இயர்ஸ். ஸோ த சேம் திங் ஹேப்பன்ஸ் ஃபார் சில்வர். அது மட்டுமல்ல, நம்மளுடைய இப்போ லேட்டாக இப்போ லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸாக நம்ம ஃபியூ இயர்ஸாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், அல்லது சோலார் ஆகட்டும், அல்லது 5G ஆகட்டும், சிப்ஸ் கன்சம்ஷனு, ஏஐ டிரைவன் சிப்ஸ் கன்சம்ஷன், இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கண்டினியூஸ் சப்ளை வர்றது வந்துகிட்டு இருக்கு, பட் அட் த சேம் டைம் த அதர் எண்ட் வந்து சடன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போதுமே ஜென்ரலாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகில எல்லாருமே வாங்க போவாங்க. இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஏற ஏற நிறைய இப்போ ஈசல் மாதிரி நிறைய பேர் வந்து உள்ளே விடுவாங்க, உள்ளே வாங்க வருவாங்க. ஐயோ ஏறுதே, நான் குயிக்காக பணம் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுதான் இப்போ சில்வர்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. லண்டன் மார்க்கெட்லேயும் ஃபிசிக்கல் சில்வர் வந்து ஸ்கியூஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் சப்ளை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ ஆல்தோ இது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கெட் அட்ஜஸ்டட். பட் ப்ரைஸ் ஸ்பைக்கினுடைய ரீசன்ஸ் அதுதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கோல்டை விட இன் ஜென்ரல் மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா சில்வர் வில் அப்ரிஷியேட் மோர் அப்படின்னு தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் லாஸ்ட் 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15% அப்பா இருக்கு. தட்ஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். பட் நம்ம லாங் டேர்ம்ல பார்க்கும்போது கோல்டை சில்வர் அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? சரி, பிரிட்டி லாங் டேர்ம்ல நீங்க வந்து பார்க்கல, கோல்டு இஸ் மோர் ஏ ஸ்டேபிள் அசெட் கிளாஸ் தேன் சில்வர். சில்வர் வந்து இதே மாதிரி ஏறையிலையும் படப்படன்னு ஏறும், இறங்கையிலையும் படப்படன்னு ஏறும். கோல்டுலையும் தட் குட் ஹேப்பன். பட் இன் ஜென்ரல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரன்சிக்கு ஈக்குவல். அதே குணாதிசயம் சில்வருக்கு வராது. ஸோ அதனால வாட் எவர் செட் அண்ட் டன், gold is always preferred as an investment asset class than silver. ஓகே.
ஆனா ஆர்பிஐ வந்து சில்வரை பிளட்ஜ் பண்றதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சில்வருக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியலா மாத்துறாங்க அப்படின்னு தானே சார் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது சில்வரை பிளட்ஜ் பண்றது இன்னைக்கு நேத்து வந்ததல்ல. அபிஷியலா கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு கொண்டு வர நினைப்பாங்க ஆர்பிஐ. வாட் எவர் இட் இஸ், அதுக்கு அதை ஊக்குவிக்க நினைப்பாங்க. ஏன்னா இப்போ அதனுடைய கமோடிட்டியினுடைய ப்ரைஸ் இந்த அளவுக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல கோல்டு இருந்த ரேட்டுங்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு ப்ரெஷியஸா வர ஆரம்பிச்சிருச்சு சில்வர் பிகாஸ் ஆஃப் ப்ரைஸ் ஸ்பைக். ஸோ அது கொண்டு வந்தாங்கன்னா வாட் எவர் ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் அவங்க கொண்டு வரது இருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது. பட் முற்காலத்திலேயே லாங் எகோவே வந்து சில்வரை வந்து பிளட்ஜா மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அதை அடமானம் வச்செல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. கொலுசாகட்டும், வேற அதர் ஐட்டம்ஸ் ஆகட்டும், சில்வர் வெசல்ஸ் ஆகட்டும், அதையெல்லாம். ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு காலத்துலலாம் அடமானம் வைக்காத ஐட்டங்களே கிடையாது. அந்த அடமானம் வச்சு இதை வந்து மோர் அஃபிஷியலாக கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத வரவேற்கத்தக்கது. ஏன்னா அதனுடைய ப்ரைஸும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஒரு கொலுசு வாங்க போறீங்க அப்படின்னாவே ஒரு காலத்துல 1000-2000 வாங்கினா இன்னைக்கு 20,000-30,000 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் வே தட் இஸ் குட். இன் அ வே இட் இஸ் குட். நம்ம போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா சில்வருக்கும் ஒரு அலோகேஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் வெள்ளியில எக்ஸ்போஷர் இல்லாதவங்க கூட வெள்ளியை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கா சார்? ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் எஸ். ஜென்ரலா கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஆல்வேஸ் ஜென்ரலா நம்ம சொல்றது. பட் எல்லாம் ஈக்விட்டி வந்து கோல்டு சில்வரை விட லாங் டேர்ம்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணோம், அதுல நோ டவுட், அதுல டவுட்டே கிடையாது. பட் வேறஸ் நம்ம கோல்டு சில்வர் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம்னா கோல்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், சில்வருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமா அழகா யாருமே கஷ்டப்படாம சில்வரும் வாங்கிக்கலாம், கோல்டும் வாங்கிக்கலாம். இன்னும் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு, சில்வர் ஃபண்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு அலோகேஷன் கொடுக்கறது வந்து ஈஸி. இதே ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருந்தீங்கன்னா சில்வருக்கு வந்து அலோகேஷன் கொடுக்குறது அவ்வளவு ஈஸி அல்ல இந்தியாவில். இன்னைக்கு வந்து அது ஈஸியாக இருக்கிறது. ஸோ அதனால ஒய் நாட் கோல்டில் ஒரு போர்ஷன் கொடுத்துட்டு சில்வர்லேயே ஒரு போர்ஷன் கொடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு. மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் எல்லாருமே கோல்டுலேயும் கொடுக்குறாங்க, சில்வர்லேயும் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னா கோல்டை கொஞ்சம் குறைச்சிட்டு எல்லாரும் கொஞ்சம் சில்வரில் ஏற்றுனாங்க. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அது இன்டெரக்டாகவும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், டைரக்டாவும் கோல்டு ஃபண்ட் சில்வர் ஃபண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி, கோல்டு அண்ட் சில்வர் இந்த 3 பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனலா இப்போ இன்வெஸ்டர் ஈக்விட்டி மார்க்கெட்டையும் சரி இல்லை இந்த மெட்டல்ஸ் ப்ரீஷியஸ் கோல்டையும் சரி எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணலாம் சார்? ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத ஒன்று. நம்மளுடைய ஃபியூச்சருக்காக அதை சேவ் பண்றோம் ஃபார் வாட் எவர் ஃபியூச்சர் கோல். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றாட செலவுகள் நம்ம சம்பாதிப்போம், அன்றாட செலவுகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். பட் எல்லாருக்கும் ஒரு கனவு, ஒரு ஆசைன்னு இருக்கும். இட் குட் பி சைல்டு எஜுகேஷன், சைல்டு மேரேஜ், ஒரு வீடு வாங்குறது, அல்லது ஒரு கார் வாங்குறது, ஒரு ஃபாரின் டூர் போகிறது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஆல் தீஸ் ஆர் த மேஜர் கோல்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். இது எல்லாத்துக்குமே வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு பல்காக பணம் தேவை. ஸோ அதுக்காகத்தான் நம்ம மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, சேவிங்ஸ் பண்ணுறாங்க. சேவிங்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எஃப்டி எல்லாம் 5-6%, 6.5% அப்படின்னு வந்துருச்சு. அதனால மியூச்சுவல் ஃபண்டுகள் பக்கம் மக்கள் ஈக்விட்டி சைடில் நாடுறாங்க, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளை. ஸோ இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீங்கள் வித்தவுட் ஒரியிங் அபவுட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஏறுது இறங்குது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மாதம் உங்களிடம் இருக்கக்கூடிய சர்ப்ளஸை, முதலீட்டாளர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய சர்ப்ளஸை மாதம் எஸ்ஐபி மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா they can see very good profits. இந்தியா மாதிரி நாடுகளில், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு நல்ல ஒரு வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதை வந்து அன்னைக்கு தேவைகள் என்னென்ன இருக்க, குழந்தைகள் கல்யாணம், திருமணம், கார் வாங்குறது, டூர் போகிறது, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எல்லாத்துக்குமே அவங்க பண்ணிக்கலாம். ஸோ அதனால மார்க்கெட்டை பார்த்து முதலீடு செய்யாமல் அதை வந்து ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக தினம் எந்திரிச்சோன்னா குளிக்கிறங்கிற மாதிரி மாதம் முதலீடு அப்படிங்கிறது மஸ்ட்டு. சம்பளம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் முதலீடு, அதற்கு அப்புறம் தான் செலவு அப்படிங்கிறத கடைபிடிச்சாங்கன்னா இந்தியாவும் ஒரு பெரிய நாடாக வளர்ந்த பொருளாதாரமாக மாறும். ஒவ்வொரு தனிநபரும் அவங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தை வந்து ஈஸியாக அடையலாம். மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் பற்றியும் இன்வெஸ்டர் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.